بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புனிதமான லைலத்துல் கதிர் பற்றின நன்மைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். இந்த இரவு ரமலானில் 10 நாட்கள்ல கடைசி ஒத்தைப்படை இரவுகள்ல அடங்கியிருக்கு. அந்த 10 நாட்களுமே நீங்க லைலத்துல் கத்ர் இரவ தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிறதுனால, நம்ம இந்த உலகத்துல வாழப் போறது 70 வருஷமோ, 80 வருஷமோ, 90 வருஷமோ அதிகபட்சம் நம்ம அவ்வளவுதான் நம்ம வாழப் போறோம். ஆனா, இந்த இரவோட நன்மைய நம்ம அடைஞ்சிட்டோம்னா, நம்ம 1000 மாதங்கள் நம்ம இறைவன நின்று வணங்குன நன்மை நம்மளுக்கு கிடைச்சிடும். அதனால நம்ம இந்த இரவ மிஸ் பண்ணிடாம, நம்ம அந்த இரவுல கண் விழிச்சு இருந்து, நம்ம குர்ஆன் திலாவத் ஓதி, திக்ரு செஞ்சு, அல்லாஹ்விடம் நம்ம நெறைய தொழுது, நம்ம துஆ கேட்டோம்னா, இந்த துஆ அல்லாஹ் கபூலாக்குவான். இன்னும் இந்த இரவுல நம்ம கண் முழிச்சு நம்ம வீட்ல நம்ம திக்ரு பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி இருந்தோம்னா, நம்முடைய வீட்டிற்கு மலக்குமார்கள் அணி அணியாக வருவாங்களாம். அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நம்மளுக்கு என்னென்ன விதிச்சிருக்கோ, அதெல்லாம் கொண்டு கொண்டு எடுத்துக்கொண்டு அ வீட்டிற்கு அணி அணியாக வருவாங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுவும் மட்டும் இல்லாம, மலக்குமார்களின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வருவாங்களாம். மலக்குமார்களின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே அவங்க வரும்போது, நம்ம அந்த நாள நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கொண்டு வந்த அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்க இருக்கும்போது, நம்ம அந்த நாட்கள நம்ம தவற விடாம, நம்ம கண் விழிச்சிருந்து, பகல்ல நல்லா தூங்கிட்டு, இரவுல கண் விழிச்சிருந்து, நம்ம நெறைய நம்ம திக்ரு செஞ்சு, நம்ம குர்ஆன் ஓதி, நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ, அத்தனையும் அல்லாஹ்விடம் நம்ம கேட்டோம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாரி வழங்குவான். மேலும் நம்ம பொதுவாக ரமணான்ல மட்டும் தான் நெறைய நல்ல அமல்கள்லாம் செய்வோம். ரமலான் முடிஞ்சதும் அத அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு, நம்ம பாவத்தின் பக்கம் நம்ம மூழ்கி போயிடுறோம். ஆனா நம்ம அப்படி நம்ம செய்யக்கூடாது. ரமலான் மாதம் முடிஞ்சதும் நம்ம அதையே நம்ம திரும்பி ஃபாலோ பண்ணணும். நம்ம இப்போ பொதுவா இப்ப ரமலான்ல தஹஜ்ஜத் தொழுவோம். அந்த இத நம்ம அந்த ரமலான் முடிஞ்சதுமே நம்ம அத ஃபாலோ பண்ணலாம். ரமலான்ல ஏன் அல்லாஹ் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய நன்மைய வச்சிருக்கான்னா, நம்ம செய்யற ஒரு நன்மைக்கு 10 முதல்ல 70 மடங்கு வரைக்கும் நம்மளுக்கு நெறைய அள்ளி குடுக்குறான். அது ஏன்னா, நம்மள படைச்சவனுக்கு நம்மள பத்தி தெரியும். நம்ம மனிதன் தவறு செய்பவனாக இருக்கிறான். பாவத்துல மூழ்கி போயிடுவான். ஆனா, அவனுக்கு நம்ம ஒரு ஊக்குவிக்கிற மாரி, ஒரு போனஸ் குடுக்குற மாரி, நம்ம இந்த ரமலான்ல நம்ம நன்மைய நெறையா குடுத்தோம்னா, அவன் பாவத்த விட்டு திரும்பி நம்ம பக்கம் வந்துடுவான். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரமலான வருடத்திற்கு ஒரு முறை இந்த ரமலான்ல நீங்க நல்ல அமல்லாம் செய்யுங்க. நான் உங்களுக்கு போனஸா நெறைய நன்மைய உங்களுக்கு நான் வாரி குடுக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான சூஸ் பண்ணி நமக்கு இவ்வளோ பெரிய பொக்கிஷமான இந்த ரமலான நம்மளுக்கு வழங்கியிருக்கிறான். இந்த ரமலான நம்ம நம்ம மிஸ் பண்ணிடாம, நம்ம இந்த ரமலான்ல நெறைய நல்ல அமல்கள் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல கடைசி 10 இரவுகள்ல பள்ளிவாசல்ல தங்கி இஃப்திகாஃப் இருப்பாங்களாம். நம்ம முஸ்லிமான ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது, ஒரு நாளாவது நம்ம இஃப்திகாஃப் இருக்கிறதுக்கு நம்ம இஃப்திகாஃப் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம அதையும் நம்ம செய்வதற்கு முயற்சி செய்வோம். பெண்கள் வீட்டிலேயே இருந்து கூட இஹ்திகாஃப் இருக்கலாம். ஆண்கள் பள்ளியில 10 நாளோ, 1 வாரமோ என்னது ஒரு நாளாவது நம்ம இஹ்திகாஃப் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால, நம்மளும் அத நம்ம இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானின் நன்மைய உங்களுக்கும், அல்லாஹ் எனக்கும் நம்ம அதன் வழிப்படி நம்ம நெறைய நன்மைகள் செஞ்சு
அந்த பலனை அடைவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம பள்ளிவாசல்ல தங்கி குர்ஆன் ஓதி, துஆ செஞ்சு, திக்ரு செஞ்சு, சில துஆக்கள்லாம் நான் போடுறேன். அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. இந்த மாரி ஃபஅஃபு அன்னி அந்த துஆ, மற்ற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதலாம். இன்னும் பல திக்ருகள நம்ம ஓதிக்கிட்டு, குர்ஆன் ஓதிக்கிட்டு, நம்ம அந்த இரவின் நன்மை அடையறதுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கிய அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.